உத்து பார்த்தா அம்புட்டு பேரும் சொல் பேச்சு கேட்காத பயப்பிள்ளைங்க. அப்படி ஒரு போட்டி வச்சா, இவனுங்க 3 பேரையும் தூக்கி நடுவராவே உட்கார வச்சிரலாம் தெரியுமா? அப்படிங்கிற மாரி தான் ஒவ்வொரு பிளேயர்களும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு களம் தான் உக்ரைன் யுத்த களம். அதுல விசித்திரங்களுக்கு பஞ்சமே கிடையாது. அப்படிதான் இப்போ ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ட்ரம்ப பொறுத்தவரை ஆயுதங்களும் குடுக்கிறேன், ரஷ்யாக்குள்ளயும் தாக்கிக்க அப்படின்ட்டு போயிட்டாரு. எங்க வெளிப்படையாவே ஊர கூப்பிட்டு சொல்ட்டாரு. மறைமுகமா ஃபோன போட்டு ஜெலன்ஸ்கி கிட்ட "நீ தாக்கிருவியா? சூட ஏத்தி சத்தியம் பண்ணு" அப்படின்ட்டாரு. ஜெலன்ஸ்கிய பொறுத்தவரையும் கேட்கவா வேணும்? நான் சூட ஏத்தி சத்தியம் பண்றேன். எத்தன தடவ வேணாலும் பண்றேன். ஆயுதத்த மட்டும் குடுங்க. தலைநகர நான் தாக்கியே தீருவேன் அப்படின்ட்டாரு. ஆனா 2 பயலுகளும் விவரமா பேச மறந்துட்டாய்ங்க. தலைநகரத்த தாக்க முடியும். ரஷ்யாவுக்கு அதனால பாதிப்பு வருமா? ஏலே தீபாவளி அன்னைக்கு சீனி வெடி போட்டவனும் வெடி போட்டேன்னு தான் சொல்லுவான். சரத்த வச்சவனும் வெடி போட்டேன்னு தான் சொல்லுவான். ஆட்டோ பாம்ப வச்சவனும் வெடி போட்டவன் தான் சொல்லுவான். 3 ஒண்ணாகுமா? சரத்த வச்சா ரோடே பிளாக் பண்ணணும். ஆட்டோ பாம் வெடிச்சுச்சுன்னா பட்டிமன்றத்தோட கடைசி தீர்ப்பு எவனுக்கு குடுத்தாய்ங்கன்னு தெரியாம போயிரும். சீனி வெடிய பொறுத்தவரை பிரச்சனை ஒண்ணும் கிடையாது. அந்த மாரி தெளிவா பேசாம விட்டுட்டாய்ங்க பாவி பயல். அப்புறம் தான் ட்ரம்புக்கு நிலைமை புரியுது. ஏலே இவன்ட்ட நம்ம தெளிவா பேசாம விட்டுட்டோம். இந்த பையன் தாக்குவான். ஆனா பாதிப்பு அப்படிங்கிறது ஒண்ணுமே இருக்காது. மைலேஜ் இல்லாத இடத்த தாக்குறது தானே இவனோட ஒட்டுமொத்த 3 வருஷ சாதனையே அப்படின்னு எவனோ ஒருத்தன் போட்டு விட்டுருப்பான். அன்னை அமெரிக்காட்ட இல்லாத ஏஜென்சியா? உண்மையான டேட்டாவ தூக்கி டேபிள்ல வைக்க மாட்டாங்களா? வச்சுப்புட்டாய்ங்க. அன்னை அமெரிக்கா தெறிச்சு ஓடி வந்துட்டாரு ட்ரம்ப். அவர பொறுத்தவரையும் ஒண்ணு வானத்துல மைக்க போடுவாய்ங்க. இல்ல அந்த வானத்துக்கு ஏறுறதுக்காக ரெடியாயி தலைவன் கிளம்பி போம்போது மைக்க போடுவாய்ங்க. அந்த இடத்துல தான் சிக்ஸா அடிப்பாரு. ஜெயிக்கிறாரு, ஜெயிக்கலங்கிறது 2வது. மனுஷன் சிக்ஸா அடிப்பாரு. அப்படிதான் அடுத்த அடி அடிச்சுட்டாரு. "இல்ல நான் தாக்கக் கூடாதுன்ட்டேன் தெரியுமா?" அப்படின்ட்டாரு. "என்ன சார் சொல்றீங்க?" "ஆமா தாக்கக் கூடாதுன்ட்டு." "தாக்கணும்னு சொன்னீங்க. இப்பதான் தாக்கக் கூடாதுன்ட்டேன்ல. அட் பிரசன்ட் எத சொல்றேனோ அதுதான்." அப்படின்ட்டு கிளம்பி போயிட்டாரு. அமெரிக்க ஏஜென்சி பேருக சும்மா இருப்பாங்களா? அடுத்த கட்ட பேர் சொல்ல விரும்பாத அதிகாரிய பிடிப்பாய்ங்கல்ல, புடிச்சுட்டாய்ங்க. "என்னப்பா நேத்து தான் அவரு தாக்குன்னாரு, இன்னைக்கு தாக்க மாட்டேன்னாரு." "அதானே அவர் ஸ்டைலு. இது உனக்கு தெரியாதா?" அப்படின்ருப்பான் எல்லாட்டுக்கு. அது ஊர் உலகத்துக்கே தெரியும். ஆனா நம்மாள் ஏன் யூ டர்ன் போட்டாரு? அவரு ஒண்ணும் சும்மா யூ டர்ன் போட மாட்டாரே. ஏதோ ஒரு காரண காரியம் இருக்கும்ல. "அத சொல்லுங்க" அப்படின்னோனே சொல்லிப்புட்டாய்ங்க. "ஏலே ரஷ்யா தான் ஜெயிக்கும். இவன் போய் தாக்குவான். அதுல பெரிய பாதிப்பு ரஷ்யாவுக்கும் வந்து தொலையாது. பதிலுக்கு ரஷ்யா தாக்கும். அத இவனால தடுக்க முடியாது. அந்த அளவு ஆயுத பலமும் இவன்ட்ட இல்ல. இத தாண்டி எப்படி பார்த்தாலும் இந்த யுத்தத்துல ரஷ்யா தான் ஜெயிக்கும். இதுக்கு நடுவுல நம்ம ஏன் தாக்குன்னு சொல்லி, நம்ம வாண்டடா போய் வண்டியில ஏறணுங்கிற மாரி தலைவன் பின்வாங்கிட்டான் அப்படின்னு சொல்லி பேர் சொல்ல விரும்பாத அதிகாரி போட்டார். இது அம்புட்டு ஃபிளாஷ் ஆகிக்கிட்டு இருக்கு. அப்படி ஃபிளாஷ் ஆகும்போதே அடுத்த விஷயம் ஃபிளாஷ் ஆகுது. தலைநகர் மாஸ்கோ தாக்கப்பட்டது அப்படின்னு. ஆனா நமக்கு இது ஏற்கனவே தெரியும். இந்த மாரி மைலேஜ் இல்லாத வேலைய செய்யி அப்டின்னா, ஆளா விழுந்தடிச்சு போய் செய்யறது யாரு? ஜெலன்ஸ்கி. 3 வருஷமா அதத்தான் செஞ்சுகிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் உக்ரைன்ல இருந்து வருது. 10 ஆளில்லா விமானத்த வச்சு ரஷ்ய தலைநகரத்த பதம் பார்த்துட்டோம் அப்படின்னு. என்னமோ மாஸ்கோவே பத்தி எரியிற மாரி. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ரஷ்யால இருந்து வருது. 10 ஆளில்லா விமானத்த வீழ்த்தி புட்டோம் போயா அப்படின்னு. ஆனா ஃபுட்டேஜஸ் ரிலீஸ் ஆகுது. சில பில்டிங் வந்து சேதாரமாயிருக்கு. இந்த 10 நியூட்ரலைஸ் ஆயி மேல போய் விழுந்து சேதாரமாச்சா? இல்ல 10ல 1, 2 தப்பிச்சுச்சா? இல்ல மேற்கொண்டு எதையும் அனுப்பிச்சு விட்டு இவனுங்க 10 வீழ்த்தின கணக்க மட்டும் நம்ம ஆட்கள் சொல்றார்களா? அப்படிங்கிற குழப்பத்தோட ஜெலன்ஸ்கி டீம் அணுகுறார்கள். ஜெலன்ஸ்கி டீம பொறுத்தவரையும் அடுத்த ஸ்டேட்மெண்ட் இல்ல. ஓடி போயிட்டாய்ங்க. அமெரிக்கால இருந்து கூப்பிட்டு மிரட்டியிருப்பாங்களாட்டுக்கு. "ஏலே நான் தாக்க வேணாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ என்னடா தாக்கியிருக்க?" அப்படின்னு கேட்டிருப்பாங்களாட்டுக்கு. "நீங்க சொன்னது எப்படி ஆயுதம் குடுத்தது உன்ன வந்து சேரலையோ? நீங்க சொன்ன தகவலும் எனக்கு கேட்கல முதலாளி" அப்படின்ருப்பாரு. என்ன பண்றது? சமாளிச்சு தான் ஆகணும்னு ட்ரம்ப் ஃபோன வச்சிருப்பாரு. இப்ப அடுத்த கட்டம் எங்க போய் நிக்க போகுது அப்படிங்கிறது தான். ரஷ்யாவ பொறுத்தவரை காட்டுத்தனமா அடி விழுகும். அந்த அடி விழுந்தோனே நம்மளும் இங்க விரிவா பார்ப்போம். இதுக்கு நடுவுல நேத்து கூட நம்ம பதிவு பண்ணியிருந்தோம். "ஏலே ரிட்டயர்ட் ஆனவனுங்கள எல்லாம் கூட்டிட்டு போர்க்களத்துக்கு போ" அப்படின்னு ஆர்டரையும் போட்டு ஒவ்வொருத்தனையும் வீடு புகுந்து தூக்கிட்டு போறாய்ங்க ஜெலன்ஸ்கி டீம் அப்படின்னு. இப்ப ஒரு படி மேல போயிட்டாய்ங்க. யாரு? ஜெலன்ஸ்கி டீம் இல்ல. அந்த போன ஆட்கள் ஒரு படி மேல போயிட்டார்கள். ட்ரெய்னிங் சென்டர்ல உள்ள அதிகாரிகள போட்டு தள்ள ஆரம்பிச்சுட்டார்கள். அந்த இடத்திலேயே கலவரம் வெடிக்குது. ட்ரெய்னிங் சென்டர்ல உள்ள ஆட்கள வந்த ஆட்கள் ஷூட் பண்ண ஆரம்பிச்சுட்டார்கள். ஆனா இவர்கள் பூரா புது ஆட்கள் தானே! யாருக்கும் ட்ரெய்னிங்லாம் இனிமே தானே வரும். அதனால ஏகபோக குறி. அப்படியே குருட்டாம்போக்குல அடி அப்படிங்கிற மாரி அடிக்க ஆரம்பிக்கிறனால, உயிர் சேதாரம் அப்படிங்கிறது 2 உயிர் சேதாரம், 2 நபர்கள் தப்பிச்சார்கள் அப்படின்னு மல்டிபிளா தான் வெளியில டேட்டா வருது.
ஆனா எல்லா ட்ரெய்னிங் சென்டர்லயும் இது நடக்க ஆரம்பிக்குது. உடனடியாக இந்த தகவல் வெளியில பரவுது. உள்ளூர்லயே கலவரம் வெடிக்குது. எங்க? ட்ரெய்னிங் சென்டர்ல இருந்தே கலவரம் வெடிக்குது. இவ்வளவு நாள் எங்க உக்ரைன்ல கலவரம் வெடிச்சுச்சு? அந்த செக் போஸ்ட்ட போய் பாதுகாப்பு செய் அப்படின்னு சொல்லி உத்தரவு குடுக்கக்கூடிய யூனிட்டு போக மாட்டாய்ங்க. இல்ல போறேன்ட்டு வேற பக்கம் தெறிச்சு ஓடுனாய்ங்க. சில சமயங்கள்ல உத்தரவு குடுத்த அதிகாரியவே பதம் பாத்தாய்ங்க. இப்ப ஆட்டோமேட்டிக்கா ஆட்கள சேர்க்கிறது தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருந்தாய்ங்க. இனிமே தப்பிச்செல்லாம் ஓடக்கூடாது. ஆட்கள சேர்க்கிற இடத்துக்கே போறோம். கலவரத்த பண்றோம். ஜெலன்ஸ்கிய தூக்கி எறியுறோங்கிற மனநிலையில தனியா ஒரு புரட்சி படை கிளம்பிருச்சு. இது உள்ளூர்ல இவ்வளவு ஹாட்டா நடக்கும்போது தான், தேவையில்லாம தலைநகர் மாஸ்கோவ போய் தொடுறது. 1% கூட 1%லாம் இந்த பயபிள்ளைக்கு ரொம்ப ஜாஸ்தி. 0.01% அப்படின்னு ரேஞ்சுல நிறுத்துறதுக்கு கூட மைலேஜே இல்லாத விஷயத்த ஆடுறது தான் ஜெலன்ஸ்கியோட ஒரே குறிக்கோள். இத யாரு உருவாக்குனாரு அவர் மனசுக்குள்ள போயின்னு சத்தியமா தெரியல. ரஷ்யாலயும் இந்த ஜபம், மந்திரம் இதெல்லாம் இருக்கு. அந்த மாரி தண்ணீய தெளிச்சு விட்டு இந்த ஆள இப்படி கெடுத்து புட்டாய்ங்களான்னு தெரியல. அப்படி எதுவும் வாய்ப்பு இருந்தா முழுசா கெடுத்திருப்பாய்ங்கல்ல. எதுக்கு இப்படி அரைகுறையா வச்சிருக்காய்ங்க? அப்ப வாய்ப்பு இல்லன்னு எடுத்துக்கலாம். உள்ளூர்ல விசாரிச்சா தான் தெரியும். என்னைக்காச்சும் போய் விசாரிச்சா உங்ககிட்ட விரிவா சொல்றேன். அது போக அடுத்த அடி ரஷ்யா குடுக்கும்போது நம்மளும் இங்க விரிவா பார்ப்போம்.